இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்தி சுருக்கம். சிக்கலில் சாட்டை துரைமுருகன். என்ஐஏ சோதனை ஏன்? சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, நெல்லை பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக வெளிநாடுகளில் இருந்து நிதி பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த சோதனை நடந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் ஓமலூரில் துப்பாக்கி வைத்திருந்த நவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 2 இளைஞர்கள் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நாம் தமிழர் கட்சியினரின் புலிகள் தொடர்பு தெரிய வந்துள்ளது. லண்டனில் புலிகள் இயக்கத்தின் முக்கிய புள்ளிகளுடன் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்பில் இருந்துள்ளனர். அவர்களுடன் ரகசிய மொபைல் ஆப் மூலம் பேசி வந்துள்ளனர். இதுகுறித்து விசாரிக்க நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் இடும்பாவனம் கார்த்திகை நேரில் ஆஜராகுமாறு என்ஐஏ சம்மன் அனுப்பியது. வெளியூரில் இருப்பதால் பிப்ரவரி 5ஆம் தேதி ஆஜராவதாக கார்த்தி பதிலளித்துள்ளார். இந்நிலையில் திருச்சி வயலூரில் உள்ள சாட்டை துரைமுருகன் வீட்டில் அதிகாலை முதல் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அங்கு சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. வீட்டில் அவர் இல்லாததால் அவர் மனைவியிடம் விசாரணை நடத்தினர். துரைமுருகன் வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அவர் மனைவியிடம் சம்மன் அளித்துவிட்டு சென்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் வீட்டிலும் சோதனை நடந்தது. அங்கிருந்து சில ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றனர். கோவை ஆலந்துறையில் ரஞ்சித் வீடு, காளப்பட்டியில் உள்ள முருகன் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ரஞ்சித் வீட்டில் லேப்டாப், செல்போன், சிம் கார்டு உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் கைப்பற்றினர். சிவகங்கை மாவட்டம் விளையான்குடியில் உள்ள முருகன், விஷ்ணு ஆகியோரது வீடுகளிலும் என்ஐஏ சோதனை நடந்தது. விஷ்ணு வீட்டில் மொபைல் போன், பிரபாகரன் அட்டை படத்துடன் கூடிய 4 புத்தகங்கள் மற்றும் சில ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் சட்டத்தை மீறி ரெய்டு நடப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என அக்கட்சியின் வழக்கறிஞர் அணியினர் உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்துள்ளனர். ஹேமந்த் சோரன் கைதை கண்டித்து பார்லி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் துவங்கியது. நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதம் இன்று நடைபெற்று வருகிறது. அப்போது ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன. இதற்கு அனுமதி அளிக்காததால் பார்லிமெண்டின் 2 அவைகளில் இருந்தும் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இடி முன் ஆஜராக மாட்டேன், அடம் பிடிக்கும் கெஜ்ரிவால். டெல்லி மாநில அரசின் மதுபான கொள்கை தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்தது. விசாரணைக்கு ஆஜராகும்படி 4 மாதத்துக்கு முன்பு அவருக்கு சம்மன் அனுப்பியது. அதை அவர் நிராகரித்தார். அடுத்தடுத்து அனுப்பும் சம்மனையும் கெஜ்ரிவால் நிராகரித்து வருகிறார். புதன்கிழமை 5வது முறையாக அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறியிருந்தனர். அதன்படி அவர் இன்று டெல்லி அமலாக்கத்துறை முன்பு விசாரணைக்கு ஆஜராகி இருக்க வேண்டும். ஆனால் இந்த முறையும் அவர் சம்மனை நிராகரித்து விட்டார். கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என்று ஆம் ஆத்மி கட்சி கூறியது. மாறாக சண்டிகர் மேயர் தேர்தல் தொடர்பாக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானுடன் பங்கேற்பதாக கெஜ்ரிவால் அறிவித்தார். தான் எந்த குற்றமும் செய்யவில்லை, தன்னை கைது செய்து அரசியல் ரீதியாக பழிவாங்க பாஜகவும் மோடியும் முயற்சிப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி வருகிறார். ஏற்கனவே நவம்பர் 2, டிசம்பர் 21, ஜனவரி 3, ஜனவரி 18 ஆகிய தேதிகளில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதற்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 5வது முறையாக அமலாக்கத்துறை சம்மனை கெஜ்ரிவால் நிராகரித்திருக்கிறார். அமலாக்கத்துறை சம்மனை அவர் சட்டவிரோதம் என்கிறார். அப்படியென்றால் ஏன் கோர்ட்டுக்கு போய் அதை ரத்து செய்யவில்லை? இது அவரின் தந்திரம். தான் நிர்கதியான சூழலில் இருப்பது போல் காட்டிக்கொள்கிறார் என்று டெல்லி பாஜக நிர்வாகி ஹரிஷ் குரானா கூறினார். लग रहा था अरविंद केजरीवाल एक बार फिर सम्मान का सम्मान न करते हुए ईडी के सामने प्रस्तुत नहीं होंगे। ये 5वां सम्मान है
जब अरविंद केजरीवाल ईडी के सामने प्रस्तुत नहीं हुए हैं, समन को इवेट किया है। अरविंद केजरीवाल इसको अनलॉफुल कह रहे हैं और ये कोई पहली बार नहीं बोल रहे, लगातार 5वीं बार बोल रहे हैं कि इलीगल है। तो सवाल ये उठता है अरविंद केजरीवाल साहब, अगर ये सम्मन इलीगल है तो आज तक आप कोर्ट जाके इसको क्रैश क्यों नहीं कराया? ये आपकी टैक्टिक्स है, अपने आप को बेचारा दिखाने की एक कोशिश है और ये एक टूल किट है इंडी के गठबंधन के सब नेताओं का। மனைவி பஞ்சாயத்து தலைவி, கணவன் கட்ட பஞ்சாயத்து தலைவர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி தலைவராக இருந்தவர் திமுகவைச் சேர்ந்த கீதா. இவர் செய்ய வேண்டிய பஞ்சாயத்து தலைவர் பணியில் இவரது கணவர் துளசிராம் தலையிட்டு அடாவடி செய்வதாக அதிகாரிகளிடம் மக்கள் புலம்பினர். இதைத் தொடர்ந்து ஊராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் தணிக்கையில் ஈடுபட்டனர். அரசு விதியை மீறி கட்டட அனுமதி வழங்கியது, முறையாக கூட்டம் நடத்தாமல் தீர்மானம் நிறைவேற்றியது, தாமதமாக செலவு கணக்கு காட்டியது, அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது என பல முறைகேடுகளை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக கலெக்டருக்கு அறிக்கை அளித்தனர். கீதா இனியும் பஞ்சாயத்து தலைவராக தொடர்ந்தால் அதிகார துஷ்பிரயோகம், முறைகேடுகள் அதிகமாகும் என கருதிய கலெக்டர் பிரபுசங்கர் கீதாவை பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். சாத்தான்குளம் வணிகர்கள் வழக்கில் ஒருவரிடம் 28 நாள் குறுக்கு விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்கள் ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் 2020 ஜூன் 19 போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். போலீசார் தாக்கியதில் இருவரும் இறந்தனர். இவ்வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், ஏற்றுகள் முருகன், சாமிதுரை, போலீஸ்காரர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேல் இவ்வழக்கு நடக்கிறது. இந்த வழக்கில் 132 சாட்சிகளில் இதுவரை 49 சாட்சிகளுக்கு மேல் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு 4 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5வது முறையாக அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். வழக்கில் 49 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. முக்கிய சாட்சிகளான போலீசார் ரேவதி, பியூலாவிடம் விசாரணை முடிந்துவிட்டது. எனக்கு கழுத்து பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவாலும் அவதிப்படுகிறேன். வயதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும். நான் சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பில்லை. கடைசி காலத்தில் பேர குழந்தைகளோடு நேரம் செலவிட விரும்புகிறேன் என மனுவில் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். இம்மனு நீதிபதி இளங்கோவன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் ஒரு சாட்சியிடம் 28 நாட்களுக்கு மேல் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இதனால் விசாரணையில் தாமதம் ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, எந்த சாட்சியத்திடம் இவ்வளவு நாட்களாக குறுக்கு விசாரணை நடைபெறுகிறது என கேள்வி எழுப்பினார். அதற்கு மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசனிடம் குறுக்கு விசாரணை நடப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் தன் பணிகளை செய்வாரா, இல்லை தினமும் நீதிமன்றம் வந்து சாட்சியம் அளிப்பாரா என நீதிபதி இளங்கோவன் கேள்வி எழுப்பி ஸ்ரீதர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இலவச பஸ்ஸால் பிழைப்பு போச்சு, ஆட்டோவுக்கு தீ வைத்த டிரைவர். தெலங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி பெண்களுக்கு இலவச பஸ் திட்டம் தொடங்கப்பட்டது. பெண்கள், திருநங்கைகள் தெலங்கானா மாநில எல்லைக்குள் இலவசமாக பயணிக்கலாம். பெண்களிடையே இந்த திட்டம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தேவா என்பவர் முதல்வர் அலுவலகம் முன்பு அவரது ஆட்டோவை கொளுத்தினார். போலீசார் ஓடி வந்து தீயை அணைத்தனர். ஆட்டோ டிரைவர் தேவா கைது செய்யப்பட்டார். பெண்கள் பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்வதால் ஆட்டோ சவாரி கிடைப்பதில்லை. குடும்பம் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என வேதனையுடன் கூறினார். பஸ், ரயிலில் தங்கம் கடத்தல், தமிழகம்தான் டார்கெட். லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஆந்திராவில் சட்டசபை தேர்தலும் சேர்ந்து நடைபெற உள்ளது. இதன் காரணமாக தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி பணப்பரிமாற்றத்தை தடுக்கும் வகையில்
போலீசார் சிறப்பு தனிப்படை அமைத்து கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையே நேற்று இரவு ஆந்திரா ஆத்மகுரு பஸ் ஸ்டாண்ட் அருகே சந்தேகப்படும் வகையில் இருந்த 8 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர்கள் திருப்பதி, காளஹஸ்தி, சென்னைக்கு சென்று தங்கம் வாங்க செல்வதாக கூறினர். உரிய ஆவணம் இல்லாமல் 4,38,50,000 ரூபாயை வைத்திருந்தனர். அவர்களை கைது செய்த போலீசார் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் நெல்லூர் ரயில் நிலையத்தின் கிழக்கு வாயிலில் சென்னைக்கு செல்லும் ரயிலுக்காக காத்திருந்த 4 பேரை பிடித்து அவர்களிடமிருந்து 1,44,50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் விஜயவாடாவில் இருந்து புதுச்சேரிக்கு செல்லும் தனியார் சொகுசு பஸ்ஸில் பயணித்த 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 1,40,50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோல் நெல்லூரில் இருந்து மேற்கு கோதாவரி மாவட்டத்திற்கு ரயிலில் தங்க நகை கடத்தி சென்ற 10 பேரை கைது செய்த போலீசார் 3.84 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ 92 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். ஹைதராபாத்தில் இருந்து கோயம்புத்தூர் சென்று கொண்டிருந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் பயணித்த கோவையைச் சேர்ந்த 3 பேர் உள்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4.59 கோடி ரூபாய் பணம், 5 கிலோ வெள்ளிக்கட்டி, 4 கிலோ 232 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். மொத்தமாக கடந்த 24 மணி நேரத்தில் 10 கிலோவுக்கும் அதிகமான தங்கம், கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் ரொக்கத்தை ஆந்திர போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கடத்தலில் ஈடுபட்டதாக 29 பேரை கைது செய்துள்ளனர். இந்த தங்கம் மற்றும் ரொக்க பணம் எல்லாம் அரசுக்கு வரி செலுத்தாமல் தங்க நகைகளாக மாற்றப்பட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் கள்ளச்சந்தையில் விற்கப்பட இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பறிமுதல் செய்த பணம், தங்கம், வெள்ளி ஆகியவற்றுக்கு போதிய ஆவணங்களை காட்டி திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் ஆதாரங்களை காண்பிக்காத நிலையில் வரித்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கடந்த 24ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தினம்தோறும் சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. 29ஆம் தேதி முதல் யாகசாலையில் 79 குண்டங்கள் அமைத்து 100 சிவாச்சாரியார்கள் 7 கால வேள்வி பூஜைகள் நடத்தினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடந்தது. அதிகாலை 6 மணிக்கு 8ஆம் கால வேள்வி பூஜை நடத்தப்பட்டது. காலை 9 மணிக்கு பிறகு கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் செய்தனர். ஹெலிகாப்டர் மூலம் கோவில் கோபுரங்களில் மலர் தூவப்பட்டது. கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் நமச்சிவாய கோஷம் எழுப்பி வழிபட்டனர். அவர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் சாமிநாதன், கலெக்டர் கிறிஸ்துராஜ் மற்றும் பல்வேறு ஆதீனங்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.